வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என கணிப்பு. ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் தகவல். தேனி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யும். குமரியில் ஞாயிற்றுக்கிழமை அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். உதகையில் பெய்த மழையால் சாலைகளில் தேங்கிய தண்ணீர். நீலகிரி மாவட்டத்தில் தயார் நிலையில் மாநில பேரிடர் மீட்பு படையினர். தருமபுரியில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய நீர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. பழைய குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி சிறுவன் உயிரிழந்ததன் எதிரொலி. அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து குறைந்த போதும் சுற்றுலா பயணிகள் குளிக்க 5 நாட்களுக்கு தடை. பழைய குற்றால அருவி விரைவில் வனத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கடைநிலை ஊழியர்களுக்கு 3 ஷிப்ட் பணி நேரம் ஒதுக்க ஆணை. 2ஆம் நிலை செவிலியர்களுக்கும் புதிய ஷிப்ட் பொருந்தும் என அரசு உத்தரவு. பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டம் இல்லை என பிரதமர் புரளி கிளப்புவதாக முதலமைச்சர் விமர்சனம். பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என அறிக்கை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புல்டோசரால் ராமர் கோயிலை இடிப்பார்கள் என பிரதமர் பேசியதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே கண்டனம். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக சீமான் பேட்டி. 2026இல் விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு வெயிட்டிங் என்று பதில். பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே. அதுதானே என் தம்பி சொன்னதே. நான் சொல்வா வெயிட்டிங். சென்னை பேருந்து நிறுத்தங்களில் பேருந்து வருகை, வழித்தடம் உள்ளிட்ட தகவல்களை தெரிவிக்க டிஜிட்டல் போர்டுகள். சோதனை முறையில் எழும்பூர், கோடம்பாக்கம் உள்ளிட்ட 4 இடங்களில் அமைக்க போக்குவரத்து துறை நடவடிக்கை. மருத்துவ பல்கலைக்கழக தேர்வுகளில் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரிக்கு கடைசி இடம். 4ஆம் ஆண்டில் 55% மாணவ மாணவியர் மட்டுமே தேர்ச்சி. சென்னை திருவேற்காட்டில் கூவம் ஆற்றங்கரையில் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை அகற்ற வருவாய்த்துறை நோட்டீஸ். எதிர்ப்பு தெரிவித்து கண்களை கட்டிக்கொண்டு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் பெரும்புள்ளிவாக்கத்தில் கண்டெய்னர் லாரி டயர் வெடித்து விபத்து. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். திருவனந்தபுரத்திலிருந்து பெங்களூரு சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் நடுவானில் கோளாறு. திருச்சியில் அவசரமாக தரையிறக்கம். 167 பயணிகளுக்கு மூச்சு திணறல். கொடைக்கானல் மலர் கண்காட்சியை பார்வையிடுவதற்கான நேரம் நீட்டிப்பு. காலை 7 மணி முதல் 12 மணி நேரம் வரை பார்வையாளர்களுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு.
ராகுல் காந்தி போட்டியிடும் ராய்பரேலி உட்பட 49 தொகுதிகளில் நாளை மறுநாள் 5ஆம் கட்ட மக்களவை தேர்தல். இன்று மாலையுடன் ஓய்கிறது பரப்புரை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் கைது. ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட வழக்கில் காவலர்கள் நடவடிக்கை. சீர்திருத்த மசோதாவை தாக்கல் செய்ய எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் போர்க்களமாக மாறிய தைவான் நாடாளுமன்றம். மசோதாவை தாக்கல் செய்ய விடாமல் எம்பி ஒருவர் தூக்கிக் கொண்டு ஓடியதால் உச்சக்கட்ட பரபரப்பு. ஐபிஎல் பிளே ஆஃபில் விளையாடப் போவது யார்? மழை அச்சுறுத்தல்களுக்கிடையே இன்று பெங்களூருவில் மல்லுக்கட்டும் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி மாவட்டங்களிலும் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேதி முதல் 21ஆம் தேதி வரை பெரும்பாலான இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் தர்மபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. உதகையில் கனமழையால் படகு இல்லம் செல்லும் சாலையில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்கு ஆளாக்கினர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் பேருந்து நிலையம் அருகே படகு இல்லத்திற்கு செல்லும் சாலையில் குளம் போல் நீர் தேங்கியது. படகு இல்லம் செல்லும் சுற்றுலா பயணிகள் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் தண்ணீரில் மிதந்தபடி சென்றன. சுற்றுலா தலங்களிலிருந்து வரவங்க எல்லாருமே போட்டிங் போறவங்க இந்த வழியில தான் போகணும். இதுதான் ஒரே முக்கியமான வழிங்க. இந்த வழியை விட்டுட்டா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போட்டிங் போகணும். மற்ற இடத்துங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரே ஒரு இடம்னால கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே ஜாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ரிகவரி பண்ணால் லோக்கல் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நடந்து போகிறவங்க கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதை கிராஸ் பண்ணுறதுக்காக பஸ் ஏற வேண்டியதாக வெயிட் பண்ணதாக இருக்குது. இங்கே சாப்பாட்டுக்கு வந்துட்டு போகக்குள்ள தண்ணி உள்ளது ரொம்ப நாள் அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியல. 2 ஹவராக நின்றுட்டு இருக்கிற ஒரு வேலையும் இல்லை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. சாரல் மழையில் நனைந்தபடியும் குடைகளை பிடித்தவாறும் சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்தனர். குளுமையான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு,
சம்மருக்கு ஓகே. இல்லை சடனாக மாறும், எங்களுக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து வரும், ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, கூலிங்காக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. ஆமாம், குளிராக தான் இருக்குது, ஃபுல் குளிராக இருக்குது. ஈவினிங் டைமில் இன்னும் குளிர் அடிக்குது, ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. முத்தலாபுரம், மாவில்பட்டி, வெம்பூர், கீழ்கரந்தை ஆகிய கிராமங்களில் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. பகல் நேரத்திலேயே முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி வாகனங்கள் சென்றன. கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.